ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாமா? மட்டன் குழம்புக்கு நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கணுது, 2 பெரிய தக்காளி அதுவும் சின்னதாக நறுக்கணுது, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 3-4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். இது குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூளும் எடுத்துக்கோங்க. அண்ட் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். சமையலுக்கு தேவையான எண்ணெய், உப்பு, 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு குக்கர்லேயே தான் டைரெக்டாக பண்ண போகிறேன். வேக வச்சு எடுத்து செய்ய போகிறதில்ல. ஸோ நான் அதுக்கு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீரகத்தையும் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதும் இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது கூடவே நான் சால்ட்டு கூட சேர்த்துடுறேன். ஆனியன் கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இதில் நான் ஒரு ஆனியன், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு 4, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இதெல்லாம் சேர்த்து கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது நாம் இப்போ இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழையிற மாதிரி வதக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுக்க மட்டனை ஆட் பண்ணிடலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரியே நல்லா கலரி வேக வச்சு எடுத்துடலாம். இப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அது நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மசாலா தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துடலாம். இதுலேயே நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதையும் சேர்த்துடலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாவும் சேர்த்துட்றேன். இது கொதி வருது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். மட்டன் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான மட்டனாக இருந்தால் நீங்கள் 3 விசில்லையே எடுத்து பாருங்கள், வெந்துட்டுருக்கும். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 4 விசில் இன்றைக்கி வச்சு எடுக்க போகிறேன். விசில் எடுத்தாச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதில் ஊற்றிடுறேன். இது இன்னும் கொதிக்கிட்டோம். ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டு சண்டே மார்னிங் ஸ்பெஷல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.